வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸோட பட்டன் பட்டி எப்படி வைக்கிறது, அது இல்லாமல் கழுத்து பீஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். பட்டன் பட்டிக்கு 2 பீஸ் வேணும். அதாவது ஹூக் வைக்கிறதுக்கு ஒரு சைடும், இன்னொன்று வந்து வி பட்டியோ அல்லது ஐ கொக்கி தைக்கிறதுனாலும் அதுக்கு ஒரு பீஸ் வேணும். அதுக்காக 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஒன்று 2 இன்ச்சு, ஒன்று 2.5 இன்ச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து 2 இன்ச்சு பீஸ் வந்து நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். சரிங்களா? அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2ஆ மடித்து நல்ல பக்கமாக வச்சு தையல் போடணும். அதே இது அந்த ஐப்பட்டி தைக்கிறதுக்கு ராங் சைடில் வைக்கணும். ராங் சைடில் வச்சு ரைட் சைடில் திருப்பணும். 2.5 இன்ச் உள்ள பீஸை வந்து ராங் சைடில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா அதை ரைட் சைடு திருப்ப போகிறோம். இப்போ நம்ம தைக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹூக் பட்டிக்கு 2ஆ மடித்து தான் நம்ம தைக்கணும். நம்ம 2 இன்ச் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீஸை வந்து 2ஆ மடிச்சுக்கிறோம். அது இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வைக்க போகிறோம். இப்போ கொக்கி பீஸ் வந்து ரைட் சைடில் தான் வைக்க போகிறோம். ரைட் சைடில் வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது கீழே இருக்க அந்த ப்ளவுஸோட பீஸும் நம்ம வைக்க போகிற பட்டன் பட்டி பீஸும் கரெக்டாக வச்சுக்கோங்க. சரியான அளவில் வச்சு நேராக தையல் போடுங்க. கிராஸாக போகக்கூடாது. நேராக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண அந்த பட்டன் பட்டி பீஸ் மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறமா அந்த பீஸை வந்து அப்படியே ராங் சைடில் மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த நம்ம பட்டன் பட்டி தைச்சதில் எட்ஜில் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டைலரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஹூக் பட்டி தைச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு ஐ பட்டி வைக்கிறதுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும். இதை வந்து இப்போ வந்து நம்ம ராங் சைடில் நம்ம எடுத்துக்க போகிறோம். 2.5 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்ட்ரைட் பீஸை வந்து ராங் சைடில் வச்சு அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே அதோட எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ராங் சைடில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். தையல் போட்டதுக்கப்புறமா அதை வந்து சின்னதாக ஒரு தடவை மடிச்சுக்கோங்க. அந்த ரா எட்ஜ் தெரியாமல் இருக்க ஒரு தடவை மடிச்சுட்டு அதை திரும்பவும் அப்படியே இன்னொரு தடவை மடித்து அதோட எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். இந்த சைடு வந்து நீங்கள் ஐ கொக்கி விற்கிதா அது வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அல்லது நீங்கள் அப்படியே இந்த மிஷின்லேயே வி மாதிரி ஷேப்பில் தையல் போட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் நூல் கட்ட தெரிஞ்சால் நூலும் நீங்கள் வச்சுக்கலாம் கொக்கிக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 3 இன்ச் அளவுக்கு அந்த பீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா 2 தடவை மடித்து நீங்கள் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 சைடுமே பட்டன் அந்த ஹூக்குக்கும் அந்த ஐப்பட்டியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதோடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இது 2யுமே ஒரு லைன் வந்து ரெண்டு பக்கமும் சரியான அளவில் இருக்கிற மாதிரி லைன் போட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுத்து கிராஸ் பீஸ் வைக்க போகிறோம். அந்த கிராஸ் பீஸ்க்கு வந்து நமக்கு கிளாத் வேணும். அந்த கிளாத்தை வந்து நீங்கள் பாருங்கள், அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிற சைடு நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கழுத்து கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி 2 பொசிஷன்லையுமே நீங்கள் வந்து அதை எக்ஸ்பேண்ட் எங்கிட்ட வந்து அதிகமாக ஆகுதோ அந்த கிராஸில் நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஸ்கேல் எடுத்து அதை லைன் போட்டுக்கோங்க. அந்த லைன் மேலேயே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அதோட அகலம் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டு அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். அதனால் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் உங்களுக்கு லென்த்தாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் சின்னதாக பீஸாக இருந்தால் அதிகமாக ஜாயின் போடுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி, அதில ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நோட்டிஃபிகேஷன் வந்தா தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்க பார்க்கலாம். இப்ப எனக்கு வந்து 2 பீஸே எனக்கு போதுமானது. அதனால நான் 2 மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இப்ப அத வந்து கிராஸ்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். கிராஸ் வந்து சரியா வரலைன்னா கொஞ்சமா கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டு ரைட் சைடு 2 கிளாத்தோட ரைட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் சைடுல வச்சு அந்த வி ஷேப்ல இருக்கணும் நம்ம வைக்கிற கிளாத்து. வச்சு அப்படியே தையல் போட்டு எடுத்தோம்னா, நமக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துரணும். கிராஸ் வந்து நேரா இல்லாம இப்படி கிராஸா இருந்துச்சுன்னா, உங்களோட அந்த ஜாயிண்ட் வந்து கிராஸா இருக்கணும். அந்த மாரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸோட ரைட் சைடு எடுத்துக்குவோம். ரைட் சைடு எடுத்துட்டு, அந்த நம்ம வைக்க போற கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதாவது ராங் சைடு இருக்கணும். நம்ம பார்க்கும்போது ராங் சைடுல இருக்கணும். அப்படியே வச்சு கழுத்துல வந்து கழுத்தோட ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சு தைங்க. இழுத்து பிடிக்க வேணாம். அந்த கிராஸ் பீஸையும் இழுத்து பிடிக்க வேணாம். ப்ளவுஸையுமே இழுத்து பிடிக்க வேணாம். கழுத்தோட ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே அந்த கிராஸ் பீஸ் ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு, எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிட்டு, அத சின்னதா மடிச்சு, அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எது மாதிரி பண்ணமோ அதே மாதிரியே. இப்போ வந்து சின்ன சின்னதா கட் குடுத்துக்கலாம். நமக்கு வந்து அப்பதான் அந்த பெண்டு வந்து கழுத்தோட பெண்டு அழகா திரும்பி வரும். அதனால சின்ன சின்னதா கட் குடுத்துக்கலாம். இப்ப சின்ன சின்னதா கட் பண்ணதுக்கப்புறமா, நம்ம வந்து ப்ளவுஸோட ரைட் சைடு எடுத்துக்குவோம். ரைட் சைடுல நம்ம அந்த கிராஸ் பீஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த கிராஸ் பீஸ வந்து நமக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ வேணும், அந்த நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதோட எட்ஜில அதாவது கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்துல படிமான தையல் போடுவோம்ல, அந்த மாதிரியே அத சின்னதா மடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி படிமான தையல் போட்ட மாரி இருக்கும். நமக்கு அந்த கிராஸ் பீஸ் அகலம் எவ்வளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. எக்ஸஸா இருக்கத நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம ரைட் சைடுல வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது, கழுத்துக்கு அந்த கிராஸ் பீஸ் வந்து ஒரே அகலம் வந்து ஒரே லென்த்தா இருக்கும். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியான மெத்தடா இருக்கும். அதனால இந்த மாதிரி தச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி, அதில ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நோட்டிஃபிகேஷன் வந்தா தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்க பார்க்கலாம். கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடா இருக்கும். இன்னும் வேற மெத்தட்ல கூட நம்ம தைக்கலாம். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது எக்ஸஸா இருக்க பீஸ வந்து கட் பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ப்ளவுஸ் பீஸ் கட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அத மட்டும் நீங்க கவனமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மத்தபடி இந்த மாதிரி நீங்க தைக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம படிமான தையல் போட்ட மாரி ஆச்சு. அதே மாதிரி அந்த கிராஸ் பீஸ் மேல ஒரு தையல் போட்டோம். இப்ப எக்ஸஸா இருக்கதெல்லாம் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தச்சது போக மீதி இருக்கதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, அப்படியே மடிச்சு வச்சு நம்ம ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா, உங்களுக்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்கள வேறொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.